Alright, Semiconductor Electronics Part 7. So far 6 sessions பார்த்திருக்கோம். இன்னைக்கு 7th session. BJT நேற்று வந்து பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரோட பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அதோட ஒர்க்கிங் மட்டும் ஒரு குயிக் சம்மரி. ஏன்னா அதோட ஒர்க்கிங் பேஸ் பண்ணி தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். ஸோ அதோட ஒர்க்கிங் மட்டும் ஒரு குயிக் சம்மரி. உங்கள் புக்கில் வந்து ஒரு NPN பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் மோட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் தான் ஒர்க்கிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு NPN டிரான்சிஸ்டர் இன் காமன் பேஸ் மோட் அப்படின்னா this is emitter, this is base and that is collector. NPN. The N plus since heavily doped PN plus அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது emitter, this is base and this is collector. ஸோ ஒரு NPN டிரான்சிஸ்டர் இது அண்டர் இன் காமன் பேஸ் மோட். இதை வந்து ஒரு ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் பண்ணோம்னா இன்புட் சைடை என்ன பயாஸ் பண்ணணும்? ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ NPN என்னை வந்து நெகட்டிவ் டெர்மினல்லையும் பிஏ பாசிட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணணும். திஸ் இஸ் இன்புட் சைட் மைனஸ் ப்ளஸ் VBE. அதே மாதிரி ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் அவுட்புட் சைடு என்ன கனெக்ட் பண்ணணும்? ரிவர்ஸ் பயாஸ். ஸோ என்ன பாசிட்டிவ் டெர்மினல்லையும் பிஏ நெகட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணணும். ப்ளஸ் மைனஸ் VCE. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். 3 கரண்ட், எமிட்டர் கரண்ட் இன்புட் கரண்ட், பேஸ் கரண்ட் காமன் கரண்ட் அண்ட் கலெக்டர் கரண்ட் அவுட்புட் கரண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ கரண்ட் ஃப்ளோவுக்கு நம்ம 2 ரூல்ஸ் சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் எலக்ட்ரான் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எமிட்டர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோவோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். கரெக்டாக? பேஸ்க்கு பார்த்தோம்னா கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பேஸ் கரண்ட் இப்படி இருக்கும். அண்ட் பேஸ் வந்து 2 பயாசிங்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த பயாசிங்கும் அப்ளிகபிள் ஆகும், இந்த பயாசிங்கும் அப்ளிகபிள் ஆகும். பட் இன்புட் சைடில் இருக்க பயாசிங்கோட பாசிட்டிவ் டெர்மினல் தான் NPNல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். தென் ஃபைனலி அவுட்புட் சைடில் இருக்க கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ IC ஆல்சோ ஃப்ளோஸ் இன் திஸ் டைரக்ஷன் எப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா இதில் IE எப்படி ஃப்ளோ ஆகுது, எதனால் ஃப்ளோ ஆகுது, அண்ட் வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஆர் எஃபெக்ட் ஆஃப் IB, எதனால் வந்து IB ஃப்ளோ ஆகுது அண்ட் எதனால் IC ஃப்ளோ ஆகுது. இந்த 3 மட்டும் தான் நான் ஒர்க்கிங்கில் நமக்கு தேவை டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பெட்டர். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா நம்ம ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் இன்புட் சைட் ஃபார்வர்ட் பயாசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். விச் மீன்ஸ் இங்கே N டைப்பில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆல்சோ வி நோ தட் எமிட்டர் இஸ் ஹெவிலி டாப்ட். ஏன்னா இட் ஹேஸ் டு சப்ளை ஆர் எமிட் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்ன்றனால இங்கே நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணனால இந்த சைட்லேயும் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இது வந்து இன் ஜென்ரல் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணோம்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட மூவ்மெண்ட்டை அது ப்ரமோட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற நிறைய எலக்ட்ரான்ஸை அது வந்து ஜங்ஷன் டுவார்ட்ஸ் புஷ் பண்ணும், ஜங்ஷனை கிராஸ் பண்ண வைக்கும். இங்கே நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸ்னால எமிட்டர் சைட்லேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் பேஸ் சைடுக்கு மூவ் ஆகிறனால கிடைக்கிற கரண்ட் தான் எமிட்டர் கரண்ட். புரியுதா? அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எமிட்டர் டு பேஸ் ஃப்ளோ ஆகிறனால கிடைக்கிற கரண்ட் எமிட்டர் கரண்ட். நவ் ஒன்ஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேஸ் சைடு வந்துருச்சுன்னா பேஸ் இஸ் P டைப். ஸோ இங்கே வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ஸோ இங்கே ஒரு ஹோல் வந்து இருந்ததுன்னா அந்த பொசிஷனை போய் இதை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஒரு ஹோல் லூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி சில ஹோல்ஸ் லூஸ் ஆகிற ஹோல்ஸை இங்கே ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கிற இந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நமக்கு சப்ளை பண்ணும். ஹோல்ஸை வந்து எப்படி நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான் சப்ளை பண்ணுமோ பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஹோல்ஸை சப்ளை பண்ணும். இங்கே நடக்கிற ரீகாம்பினேஷனால் டேரெக்டாக பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகலை. இங்கே இருந்து வர பாசிட்டிவ் டெர்மினல் வர ஹோல்ஸால் தான் பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எமிட்டர் கரண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறனால இந்த எமிட்டருக்குள்ளார இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டர்லேருந்து பேஸ்க்கு ஃப்ளோ ஆகிறனால எமிட்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகும். வேறு பேஸ் கரண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே எமிட்டர்லேருந்து இங்கே போன எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இருக்கிற ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். இதனால் சில ஹோல்ஸ் வந்து லூஸ் ஆகும். அதனால் அந்த ஹோல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து சில ஹோல்ஸ் வந்து பேஸ்க்கு சப்ளை ஆகும். ஸோ இதனால் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் பேஸ் கரண்ட். புரியுதா? கலெக்டர் கரண்ட் சிம்பிள். இங்கேருந்து அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேஸில் வந்து சில ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். சின்ஸ் பேஸ் இஸ் தின் அண்ட் லைட்லி டாப்ட், இங்கேருந்து வர எல்லா எலக்ட்ரான்ஸ்க்கும் இங்கே சஃபிஷியண்ட்டான ஹோல்ஸ் இருக்காது. ஒன்லி கம்மியான ஹோல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சில ஹோல்ஸ் கூட மட்டும் இங்கே இருக்கிற ஒரு சில எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் ஆகும். ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கலெக்டர் சைடுக்கு மூவ் ஆகும். ஸோ ஒன்ஸ் எலக்ட்ரான் கலெக்டர் சைடுக்கு வந்துடுச்சுன்னா கலெக்டர் சைடில் பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் பாசிட்டிவ் டெர்மினல் வில்
attract all these electrons towards it. ஏன்னா எலக்ட்ரான் மைனஸ் அண்ட் இது பாசிட்டிவ்ன்றனால ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த எலக்ட்ரான் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். தட் வில் கிவ் அஸ் த கலெக்டர் கரண்ட் ஐசி. புரிஞ்சுதா? ஸோ ஜஸ்ட் இந்த 3 கரண்ட் தான். ஐஇ அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸால் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எமிட்டர் டு பேஸ் ஃப்ளோ ஆகிறனால கிடைக்கிறது. வேறஸ் ஐபி இங்கே நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து பேஸ்க்கு போனோடனே அந்த ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகிறனால சில ஹோல்ஸ் லூஸ் ஆகும். அந்த ஹோல்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கேருந்து பாசிட்டிவ் டேர்ம்லேருந்து ஹோல்ஸ் வரும். அதனால் கிடைக்கிறது ஐபி. ஐசி இங்கேருந்து இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பேஸில் கொஞ்சம் ரீகம்பைன் ஆகிட்டு நிறைய எலக்ட்ரான்ஸ் கலெக்டருக்கு வரும். அந்த கலெக்டரில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை இதோட பாசிட்டிவ் டெர்மினல் அட்ராக்ட் பண்ணி வெளியில் இழுக்கும். ஸோ இதனால் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து கலெக்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? நவ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். நம்ம இந்த லெசனில் பார்க்குற எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே ஆல்மோஸ்ட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருக்கும். எக்ஸப்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் மட்டும்தான் வந்து 2 கரண்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாமே வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருக்கும். கேரக்டரிஸ்டிக்ஸ்னாலே அதாவது நம்ம வோல்டேஜை ரைஸ் பண்ணோம்னா கரண்ட் எப்படி வந்து நமக்கு கிடைக்குது, ஜஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் இருக்கும் என்டையர் கேரக்டரிஸ்டிக்ஸும். நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடில் ஒரு ஃபார்வர்ட் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருக்கோம். அதுவும் வந்து வி வெர்சஸ் ஐ இருக்கும். ரிவர்ஸ் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் வி வெர்சஸ் ஐ இருக்கும். அப்புறம் ஜினர் டயோடுக்கு ஃபார்வர்ட் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். ரிவர்ஸ் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருப்போம். அதுவுமே வி வெர்சஸ் ஐ தான் இருக்கும். இப்போ டிரான்சிஸ்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுலேயும் எல்லாமே வி வெர்சஸ் ஐ தான். எக்ஸப்ட் ஒன், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் ஐ வெர்சஸ் ஐன்னு இருக்கும். ஸோ ஜென்ரலி இந்த லெசனில் வர கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எல்லாமே வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா தான் இருக்கும். அண்ட் உங்கள் புக்கில் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் இன்வால்வ் இருக்கிறதுல கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்லையும் வோல்டேஜை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அதே இதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஐ ஸ்ட்ரைட் லைன் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ இஸ் ஆல்வேஸ் இன் ஒய் ஆக்சிஸ், வி இஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம இந்த புக்கில் இந்த லெசனில் இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸ்க்குமே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஒரு செட்டப்பை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒரு வோல்ட் மீட்டர், ஒரு அம்மீட்டர் வச்சுலாம். நம்ம வெரி ஃபஸ்ட்டு ஃபார்வர்ட் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்பையும் ஒரு சிம்பிள் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருக்கும். வோல்ட் மீட்டர், அம்மீட்டர்லாம் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் இருக்கும். ஜெனர் டயோடுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். டிரான்சிஸ்டருக்கும் அதே மாதிரியே இருக்கும். அதாவது என்னென்னா அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் மாதிரி ஒரு செட்டப்பில் நம்ம லேபில் வந்து ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணோம்னா, ஒரு ட்ரா பண்ணோம்னா, ஒரு கனெக்ட் பண்ணோம்னா, தென் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜை வந்து ஸ்லோவாக ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த சர்க்யூட்டில் வோல்ட் மீட்டர் இருக்கும். நம்ம ரைஸ் பண்ணுற அப்ளை பண்ணுற வோல்டேஜை வந்து அந்த வோல்ட் மீட்டரில் ரீட் பண்ணலாம். தென் இதனால் கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அம்மீட்டரில் ரீடிங் வரும். ஸோ வோல்ட் மீட்டரில் வர ரீடிங்கையும் அம்மீட்டரில் வர ரீடிங்கையும் நம்ம ஒரு டேபிளில் மெஷர் பண்ணிக்குவோம். அதாவது 1 வோல்டேஜ் இருக்கப்போ கரண்ட் எவ்வளோ இருந்தது, 1 வோல்டேஜ் நம்ம இன்புட் கொடுக்குறப்போ வோல்ட் மீட்டரில் என்ன ரீடிங் வந்தது, அதுக்கு ரெஸ்பெக்டிவாக அம்மீட்டரில் என்ன ரீடிங் வந்தது, இந்த ரெண்டுத்தையும் நம்ம மெஷர் பண்ணிவிட்டு ஒரு டேபிளில் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா தென் அந்த பாயிண்ட்ஸை இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். இதனால் கிடைக்கிற ரிசல்டன்ட் கர்வ் தான் கேரக்டரிஸ்டிக்ஸ், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னு பார்த்துருப்போம். கரெக்ட் தானே? ஸோ இப்படி கொடுத்துட்டு தென் இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்னென்னலாம் வந்து கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே சேம் பிரின்சிபலில் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். அண்ட் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்வால்வ் ஆகிறதுல ரெசிஸ்டன்ஸும் கூடவே சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நமக்கு ஃபார்வர்ட் பேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஜீனர் டயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ ஜீனர் டைனமிக் இம்பீடன்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டன்ஸ். விஐ கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே ரெசிஸ்டன்ஸையும் கண்டுபிடிப்பாங்க. அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா வி நோ தட் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். கரெக்ட் தானே? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ. கரெக்டா? ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐன்னு நமக்கு தெரியும். நம்ம இந்த எக்ஸ்ஒய் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒய் ஆக்சிஸில் ஐயும் எக்ஸ் ஆக்சிஸில் வியும் இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து வி கேன் ஆல்சோ சே தட் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு கிராஃப் நமக்கு கிடைக்குதுன்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸ்லோப் இஸ் நத்திங் பட் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா இந்த கிடைக்கிற கர்வில் இதில் டிஒய் அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிற ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகிற வேல்யூஸ் எடுத்துக்கும். திஸ் இஸ் டிஒய் அண்ட் திஸ் இஸ் dx or x1, x2, y1, y2. So m is equal to, we know that dy divided by dx. Correct? So இங்க வந்து y axis I இருக்கனால we can say that di or del I divided by del v அப்படின்னு சொல்லலாம் அத slope. Correct? So we know that resistance is inverse of slope அப்படின்னு சொல்லிருந்தோம், which means
R is equal to 1 by M, which is equal to del V divided by del I. கரெக்டாக ஓம்ஸ் லா இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஸோ இதுவும் கண்டுபிடிப்போம். நம்ம எல்லா விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் ஃபைனலாக ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து கண்டுபிடிப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கு ரெண்டு வே இருக்குது. ஒன்று அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஐ. ஆர் ஒரு எக்ஸ்ஒய் கேரக்டரிஸ்டிக்ஸில் இருந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா தட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப் கிடைக்கும். ஸ்லோப் இஸ் dy by dx. ஸோ அதோட இன்வர்ஸ் போட்டோம்னா நமக்கு del v by del iன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு விஐ கேரக்டரிஸ்டிக்ஸில். ஓகேவா? ஓவரால் சம்மரி அபவுட் விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த லெசனில். நவ் டிரான்சிஸ்டரோட விஐ கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்கலாம். ரொம்ப நல்லா ஃபைன். Now, there are certain parameters which are important to operate transistor effectively. For example, three of those parameters are input resistance or input impedance, output resistance or output impedance, and finally current gain. இந்த பராமீட்டர்ஸ்லாம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு டிரான்சிஸ்டர் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக டிரான்சிஸ்டரை இந்தந்த பராமீட்டர்ஸில் இந்தந்த ரீஜனில் தான் ஆப்ரேட் பண்ணணுன்ற கரெக்டான யூசேஜ் கைட் மாதிரி இருக்கும். நம்ம அதை தாண்டி அதை ஆப்ரேட் பண்ணோம்னா டிரான்சிஸ்டர் வந்து டேமேஜ் ஆகிடும். எதர் நிறைய கரண்ட் ஃப்ளோ ஆகிறனால ஆர் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் டிரான்சிஸ்டர் டேமேஜ் ஆகிடும். ஸோ எந்த ஒரு டிரான்சிஸ்டருக்குமே சில இம்பார்ட்டண்டான பராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதில் 3 இம்பார்ட்டன்ட் பராமீட்டர்: இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அவுட்புட் இம்பிடன்ஸ், அண்ட் கரண்ட் கெயின். நவ் நம்ம ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு. டிரான்சிஸ்டரில் நம்ம 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஒன் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு. இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பராமீட்டரை நமக்கு ரிசல்ட்டாக கொடுக்கும். For example, input characteristics will give us input impedance, output characteristics will give us output impedance, and transfer characteristics will give us current gain. Okay va? Now directly on the VI characteristics குள்ள போவோம். So ஒரு VI characteristics னா same principle. First electrical circuit draw பண்ணனும். Then அந்த electrical circuit லேப்ல செட் பண்ணிட்டு நம்ம VI மெஷர்மெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு அது கிராஃபா பிளாட் பண்ணனும். Then அந்த கிராஃப்ல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கறத பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனும். ஃபைனலி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்க்குமே காமனாக ஒரே ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தான் அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டு ரீட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வி யூஸ் NPN டிரான்சிஸ்டர் இன் காமன் எமிட்டர் மோட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே NPN டிரான்சிஸ்டர் தான் பார்த்துருந்தோம். நம்ம ஒர்க்கிங் பார்க்குறப்ப கூட NPN டிரான்சிஸ்டர் தான் பார்த்துருந்தோம். அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் தான் பார்த்துருந்தோம். ஒர்க்கிங்கில் இன் காமன் பேஸ் மோட் பார்த்துருந்தோம். நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸில் காமன் எமிட்டர் மோட் பார்க்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் காமன் எமிட்டர் மோட்னா எமிட்டர் லீட் வந்து கீழே இருக்கணும். அண்ட் சின்ஸ் இட்ஸ் an NPN transistor, arrow not pointing in or pointing out. So this is base, this is emitter, and this is collector. Now இந்த சைடில் ஒரு அம்மீட்டர் இருக்கும் to measure current, and base current is always measured in microamperes. ஓகேவா? ஸோ பேஸ் கரண்ட் எங்கெங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதோ அங்கெங்கெல்லாம் மைக்ரோஆம்பியர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தென் இந்த சைடில் ஒரு வோல்ட் மீட்டர் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடில் ஒரு அம்மீட்டர், இது மில்லி ஆம்பியர்ஸில் இருக்கும். தென் இந்த சைடில் ஒரு வோல்ட் மீட்டர். Now இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து பயாசிங். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னலாக பயாஸ் பண்ணணும். சின்ஸ் இட்ஸ் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங் அப்படின்றனால இன்புட் சைடை ஃபார்வர்ட் பயாஸாகவும் அவுட்புட் சைடை ரிவர்ஸ் பயாஸாகவும் பண்ணியிருப்போம். ஸோ நமக்கு பயாசிங் வந்து இப்படி காமிச்சிருப்பாங்க இதில். ஸோ திஸ் இஸ் NPN டிரான்சிஸ்டர். ஸோ திஸ் இஸ் P, திஸ் இஸ் N, அண்ட் திஸ் இஸ் N. ஸோ NPN டிரான்சிஸ்டர் ஃபார்வர்ட் பயாசிங் இன்புட் சைட்னா Pயும் Nனும் இன்வால்வ் ஆகும். Pயை கொண்டு போய் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். தென் Nனை கொண்டு வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். தென் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து லிமிட்டடாக கரெக்டாக நமக்கு தேவையான அளவை ஃப்ளோ பண்ண வைக்கிறதுக்கு ரெசிஸ்டர் 2 சைட்லையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இன்புட் சைட்லையும் அவுட்புட் சைட்லையும். திஸ் இஸ் R1 ப்ளஸ் மைனஸ் VBB. அதே மாதிரியே அவுட்புட் சைட்.
அவுட்புட் சைடு ரிவர்ஸ் பயாஸ் பண்ணணும். என் ரெண்டு சைடு என் இருந்ததுன்னா கலெக்டருக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ கலெக்டர் ஷுட் பி ரிவர்ஸ் பயாஸ்ட். ஸோ என்னோட ரிவர்ஸ் பயாஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி வரும். தென் இந்த சைடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் நம்ம லிமிட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் R2. Now once again current, base current, emitter current, flow collector current இருக்கு. ஸோ பேஸ் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அப்போ இப்படி ஃப்ளோ ஆகுமா பேஸ் கரண்ட்? ஸோ அப்போ அம்மீட்டரோட பொலாரிட்டி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இப்படி இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி எமிட்டர் கரண்ட்டில் எலக்ட்ரான் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கலெக்டர் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன்ஸ் அகைன் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அப்போ கலெக்டர் கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அப்போ மீட்டரோட போலாரிட்டி இப்படி இருக்கணும். ஓகேவா? நவ் நம்ம இங்கே அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ப்ளஸ் மைனஸ் இதே போலாரிட்டியில் இருக்கும். ஸோ இதை வந்து VBE அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க, மார்க் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த வோல்ட் மீட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போலாரிட்டியில் இருக்கும். இதை VCEன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இதனால் இந்த சர்க்யூட்டில் இன்புட் சைடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நான் இதனால் இந்த சர்க்யூட்டில் அவுட்புட் சைடில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தட் இஸ் ICயை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த அம்மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் இந்த வோல்ட் மீட்டரில் தெரியும். அதனால் ஃப்ளோ ஆகிற இன்புட் கரண்ட் இந்த மீட்டரில் தெரியும். நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் இந்த வோல்ட் மீட்டரில் தெரியும். அதனால் ஃப்ளோ ஆகிற அவுட்புட் கரண்ட் இந்த மீட்டரில் தெரியும். புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி ஒரு சர்க்யூட்டை லேபில் நம்ம செட் பண்ணிவிட்டு ஸ்லோலி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ஒரு சைடு வந்து நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். ஒன் பை ஒன் அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அஸ் த நேம் சஜஸ்ட், input characteristics concentrates only on the input side of the transistor. அதாவது input characteristics will give us the relationship between variation of input current that is base current versus variation of input voltage that is base emitter voltage at a constant output voltage that is collector emitter voltage. புரிஞ்சுதா? ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் உங்களுக்கு வந்து அவுட்புட் சைடாக அப்படியே வந்து விட்டுருங்க. ஒன்லி இட் ஃபோக்கஸஸ் ஆன் இன்புட் சைடு மட்டும்தான் இது ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ இன்புட் சைடு பொறுத்த வரைக்கும் இது VI கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் சைடில் இருக்கிற V versus I வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ திஸ் வில் கிவ் அஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட் கரண்ட் தட் இஸ் வேரியேஷன் ஆஃப் பேஸ் கரண்ட் versus variation of input voltage, base emitter voltage at a constant output voltage that is collector emitter voltage. அவுட்புட் சைடை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்குவோம். கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நம்ம இன்புட்டை ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணி வோல்டேஜை அதுக்கு எப்படி இன்புட் கரண்ட் வந்து நமக்கு பிஹேவ் பண்ணுது அப்படின்ற அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம ஒரு டேபிளில் ட்ரா பண்ணிக்குவோம். ஸோ அதை வந்து நம்ம கிராஃபாக ப்ளாட் பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ கரண்ட் இன் Y axis, voltage in X axis. This is 0. Since this is input characteristics, this is IB and this is VBE in volts. IB எங்கெல்லாம் இருக்கோ we always measure in microamperes. ஓகேவா? ஸோ இதில் வந்து 0.2, 0.4, 0.6, 0.8, 1. செல்ல 10 microampere, 20, 30, 40, 50, 60, 70, 80. ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை ஒரு லேபில் செட் பண்ணிவிட்டு அவுட்புட் சைடை ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக VCE ஒரு சர்டன் வோல்டேஜில் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலி ஒரு 0 வோல்ட்டில் செட் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இதை வந்து இந்த சப்ளையில் எதுவுமே நம்ம கொடுக்கல வோல்டேஜ். ஸோ திஸ் இஸ் நவ் கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன்ட் அட் 0 வோல்ட்ஸில் இருக்குது. நவ் அப்படியே இந்த சைடு வந்துட்டு ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜை மட்டும் ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. 0.1, 0.2, 0.3. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ண இந்த வோல்ட் மீட்டரில் நமக்கு ரீடிங் தெரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே இந்த பேஸ் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதையும் நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வரும். ஏன் அப்படின்னா நான் கரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் NPN டிரான்சிஸ்டர் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங். ஸோ இதில் அவுட்புட் சைடை விட்டுட்டோம்னா ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயாசிங்கில் இன்புட் சைடு வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட் தானே? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு PN ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் இன்புட் சைட் பார்த்தா.
அப்படி தானே இருக்குது. அவுட்புட் சைடை மட்டும் விட்டுட்டோம்னா, ஸோ இன்புட் சைடு மட்டும் பார்த்தோம்னா ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பேசிங் மாதிரி தான் இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பேசிங் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு நம்ம பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ண ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கரண்ட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அங்கே ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பேரியர் பொட்டன்ஷியல் நம்ம அப்ளை பண்ணுற பயாசிங் வோல்டேஜுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அதை ஸ்டில் பிளாக் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ நம்ம பேரியர் பொட்டன்ஷியலை விட அதிகமான ஆர் அந்த அளவுக்கு சேமான ஒரு பயாசிங் வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோமோ அதுலேருந்து கரண்ட் எக்ஸ்போனன்ஷியலாக ரைஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அவுட்புட் சைடை விட்டுட்டா இட்ஸ் அ பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பேசிங் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃபும் சிமிலராக கிடைக்கும். ஸோ நவ் VCE வந்து 0 வோல்ட்டில் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். 0 வோல்ட்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு VBE ஸ்லோவாக ரைஸ் பண்ணிவிட்டு IBயை மெஷர் பண்ணோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பாயிண்ட் இஸ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் ஆர் நியூ வோல்டேஜ் ஆர் கட்டின் வோல்டேஜ்னு பார்த்துருப்போமா ஃபார்வர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில். 0.3 வோல்ட் ஃபார் ஜெர்மானியம், 0.7 வோல்ட் ஃபார் சிலிக்கான் பார்த்துருந்தோமா. நவ் இப்போது சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணலாம் அட் அ டிஃப்ரெண்ட் அவுட்புட் வோல்டேஜ். நான் VCE முன்னாடி 0 வோல்ட் வந்து இப்போ ஸ்லோவாக ரைஸ் பண்ணி மேபி ஒரு 10 வோல்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். நான் when VCE is 10 வோல்ட் we repeat the same experiment. ஸ்லோவாக VBE வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வரலாம். ரைஸ் பண்ண கரண்ட் எப்படி வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒன்ஸ் அகைன் கட்டின் வோல்டேஜ் ரீச் பண்ணுற வரைக்கும் நமக்கு கரண்ட் கிடைக்காது. ஏன்னா பேரியர் பொட்டன்ஷியல் அதை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கும். ஒன்ஸ் அந்த கட்டின் வோல்டேஜுக்கு மேலே எக்ஸ்போனன்ஷியலாக கரண்ட் ரைஸ் ஆகும். பட் இந்த கர்வ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் will look like this. Now once again same experiment but at a different VCE. First VCE 0 வோல்ட்டில் செட் பண்ணி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் 10 வோல்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ 20 வோல்ட்டில் இதை செட் பண்ணிவிட்டு சேம் எக்ஸ்பெரிமெண்ட் ரிப்பீட் பண்ணோம்னா கட்டின் வோல்டேஜ் வரைக்கும் ஒன்ஸ் அகைன் நமக்கு கரண்ட் இருக்காது. அதுக்கு மேலே எக்ஸ்போனன்ஷியலாக கரண்ட் ரைஸ் ஆகும். ஓகே, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் செட் பண்ணிட்டோம். தென் அதை செட் பண்ணி லெபார்ட்டரியில் செட் பண்ணி VI பாயிண்ட்ஸை மெஷர் பண்ணிவிட்டு தென் கிராஃபாக ரீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிராஃப் என்ன சொல்லுது அப்படின்ற பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. நான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் கர்வ் வில் லுக் எக்ஸாக்ட்லி லைக் அ ஃபார்வர்ட் பயாஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி தானே இருக்குது. ஏன்னா திஸ் இஸ் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அவுட்புட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா நம்ம இன்புட் சைடை மட்டும் பார்த்தோம்னா திஸ் வில் லுக் லைக் அ பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டர் ஃபார்வர்ட் பயாசிங் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வி வில் கெட் அ கிராஃப் சிமிலர் டு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு சிமிலராக நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் கிடைக்கிற மாதிரியே ஒரு சர்டன் வோல்டேஜ் வரைக்கும் நம்ம அப்ளைட் பண்ணுற பயாஸ் வோல்டேஜை கொடுக்குற வரைக்கும் நமக்கு கரண்ட் ரைஸே ஆகாது. ஒன்ஸ் இட் ரீச்சஸ் திஸ் நியூ வோல்டேஜ் கரண்ட் வில் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ் எக்ஸ்போனன்ஷியலி அப்படின்னு பார்த்துருப்போம். அது செகண்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃபைனலி தேர்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். When we increase the output voltage, that is collector emitter voltage, base current decreases. அது input current வந்து decrease ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு VCE 0 வோல்ட்டில் நம்ம செட் பண்ணி எடுக்கிறப்போ for the same input voltage we will get maybe 40 base current, 40 microamperes of base current. Now when we increase the VCE from 0 to 10 for the same input voltage, base current வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். மேபி ஒரு 30 மைக்ரோஆம்பியர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். எப்படின்னு பாருங்களேன் கிராஃபில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த 0.6 எடுத்துக்கோங்க. இந்த 0.6ஐ அப்படியே இந்த 3 கர்வ்லையுமே அப்படியே பிளாட் பண்ணுங்கள். இப்படி வருமா? ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டான கரண்ட் என்ன வரும்னு பாருங்கள். இந்த கர்வுக்கு கிட்டத்தட்ட இங்கே வரும், இந்த கர்வுக்கு கிட்டத்தட்ட இங்கே வரும், இந்த கர்வுக்கு கிட்டத்தட்ட இங்கே வரும். கரெக்ட் தானே? ஸோ when VCE is 0 volt, input voltage 0.6 volts இருக்கிறப்போ we will get a base current of 30 microampere. அதே when VCE is 10 volt, input voltage 0.6, same 0.6க்கு நமக்கு 15 microamps தான் கிடச்சிருக்கு. Same when VCE is 20 volt, for the same input voltage we will get only 10 microamps. புரியுதா? இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து VCE ரைஸ் பண்ண என்ன நடக்கும்னா that is output side voltage. கரெக்ட் தானே? ஸோ அந்த அவுட்புட் சைடு வந்து நம்ம ரிவர்ஸ் பயஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ அவுட்புட் சைடு ரிவர்ஸ் பயஸ் பண்ணியிருக்கனால நம்ம அவுட்புட் வோல்டேஜ் ரைஸ் பண்ண அவுட்புட் சைட் ஜங்ஷனோட டிப்ளீஷன் ரீஜன் விட்டு அதிகமாகும். கரெக்ட் தானே? ஸோ
ஆல்ரெடி பேஸோட விட்த் ரொம்ப தின்னு. ஸோ இன்னும் நம்ம அவுட்புட் சைடில் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அதிகமாக்க அந்த தின் பேஸ் ரீஜனோட டிப்ளீஷன் ரீஜன் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால பேஸ் கரண்ட் குறையும். ஸோ நம்ம ரிவர்ஸ் சைடு வோல்டேஜ் அவுட்புட் சைடு வோல்டேஜ் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜை ரைஸ் பண்ண நமக்கு டிப்ளீஷன் ரீஜன் வித் ரைஸ் ஆகும். சின்ஸ் அது ரிவர்ஸ் பயாஸ்ன்றனால. ஸோ இந்த டிப்ளீஷன் ரீஜன் வித் ரைஸ் ஆனிச்சுன்னா கலெக்டர்லேயும் கொஞ்சம் பேஸில் கொஞ்சம் தான் அது ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ பேஸோட ரீஜன் ஆல்ரெடி தின்னு. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் டிப்ளீஷன் ரீஜன் ஆக்குபை பண்ணிச்சுன்னா அதில் இருக்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் பேஸ் கரண்ட் குறையும். ஸோ சிம்பிளி அவுட்புட் வோல்டேஜ் ரைஸ் பண்ணால் பேஸ் கரண்ட் குறையும். அது இந்த கிராஃப்லையும் வந்து நம்ம கிராஃபாகவும் பார்த்துட்டோம் அப்படின்னு. ஸோ திஸ் pushes the curve slightly outward அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விசி வந்து அவுட்வார்டாக அப்படி மூவ் ஆனிச்சுன்னா தான் நமக்கு வந்து இது குறையும். ஸோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்கும் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு. மூணு பாயிண்ட்ஸ் தான். திஸ் கர்வ் will look like a PN junction diagram under forward bias characteristics. ஸோ ஒரு ஃபார்வர்ட் bias characteristics மாதிரியே ஒரு கட்டின் வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு கரண்ட் ரைஸ் ஆகாது. அதுக்கு மேலே எக்ஸ்போனென்ஷியலாக ரைஸ் ஆகும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜை ரைஸ் பண்ண இன்புட் கரண்ட் பேஸ் கரண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு ஏன்னா வந்து ரிவர்ஸ் பேஸ் வோல்டேஜ் அப்ளை அதிகம் பண்ணுறதுனால டிப்ளீஷன் ரீஜன் வித் அதிகமாகும். இதனால் பேஸோட வித்து கம்மியாகும். அதனால் பேஸ் கரண்ட் குறையும். இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவ்வளோதான். புரிஞ்சுதா? தென் ஃபைனல் பார்ட் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் சேம் தியரி தான். இட் இஸ் ஜஸ்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப்னு பார்த்துருந்தோம். இந்த கர்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா மேபி இந்த பார்ட்டில் இப்படி ட்ரா பண்ணால் அப்படி கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஒரு ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம்னா ஸ்லோப் இஸ் dy by dx. m is equal to dy by dx or del IB divided by del VBE. Now resistance is inverse of slope, therefore input impedance is equal to del VBE divided by del IB at a constant collector emitter voltage. So input impedance is ratio of base emitter voltage to the corresponding base current at a constant collector emitter voltage. So for a common emitter mode this input impedance is usually very high. ஏன் அப்படின்னா பேஸ் கரண்ட் வந்து யூஸ்வலி ஸ்மாலாக இருக்கும்னு சொல்லியிருந்தோமா, usually micro amps-ல தான் இருக்கும்னு சொல்லியிருந்தோமா. ஸோ பேஸ் கரண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்புட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது கம்மியாக இருந்தால் அது அதிகமாக இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ ஃபார் அண்டர் காமன் எமிட்டர் மோட் திஸ் இன்புட் இம்பிடன்ஸ் இஸ் யூஸ்வலி வெரி ஹை. அவ்வளோதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சதில்ல? ஓகே, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாமா? Output characteristics. Now once again same sets of process தான். First electrical circuit already draw பண்ணிட்டோம். Next இந்த electrical circuit லேபில் செட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கிற ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸை எடுக்கணும். மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். அந்த கிராஃபில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத பாயிண்ட் பை பாயிண்ட் பார்த்துட்டு ஃபைனலாக ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? Now this is output characteristics. As the name suggests, this concentrates only on output side. Input characteristics எப்படி இன்புட் சைடோ இது வந்து ஒன்லி ஆன் அவுட்புட் சைடு மட்டும்தான் இருக்கும். ஸோ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் will give us relationship between variation of output current, that is collector current, versus variation of output voltage, that is collector emitter voltage, at a constant input current, base current. So input characteristicsக்கு that is IB versus VBE, IB input current versus input voltage at a constant output voltage. Output characteristicsல output voltage versus output voltage is output current at constant current. புரியுதா? டவுட் இல்லையே? ஓகே. ஸோ அதே மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்த பயாஸ் வோல்டேஜை ரைஸ் பண்ணி ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூக்கு இதை மெயின்டைன் பண்ணிக்கோமோ அதே மாதிரி இதில் ஐபியை ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுக்காக மெயின்டைன் பண்ணிக்குவோம். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு 0 மைக்ரோ ஆம்பியராக ஐபியை செட் பண்ணிக்கிட்டோம்னா நான் இன்புட் சைடில் கான்ஸ்டன்ட் ஆகிக்கும். நான் அவுட்புட் சைடுக்கு ஸ்லோலி இந்த ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜை ரைஸ் பண்ணி வோல்ட் மீட்டரில் எவ்வளோ ரீடிங் வருது, அதுக்கு கரஸ்பாண்டிங் கரண்ட் அம்மீட்டரில் எவ்வளோ ரீடிங் வருது அப்படின்றத டேபிளில் எடுத்துகிட்டு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணோம்னா நமக்கு இப்படி கிடைக்கும் கிராஃப்.
I in y-axis. This is output characteristics. So output current IC in milliamperes. Output voltage VCE in volts. Now, in the same set of operations, repeat பண்ணும் for a different value of IB. Initially, IB 0 microamperes maintain பண்ணிருந்தோம். திரும்ப இந்த IB வந்து slow rise பண்ணி maybe ஒரு 10 microampere set பண்ணோம்னா we will get a graph, same graph, but like this. And 20 microampere now. ஓகே ஸோ இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் கிடைக்கும். ஸோ இது இப்போ ஏன் கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்றதை நெக்ஸ்ட் பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு கர்வ் மட்டும் எடுத்துக்கோங்க. இட் லுக்ஸ் லைக் ரிவர்ஸ் பயஸ் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இது நமக்கு இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. ஏன் அப்படின்னா இப்போது நம்ம இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ எப்படி அவுட்புட் சைடை ரிமூவ் பண்ண சொன்னோம், அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ இன்புட் சைடை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா according to forward active biasing output side வந்து யூஷுவலாக ரிவர்ஸ் பயஸ் பண்ணியிருப்போம். கரெக்ட் தானே? ஸோ தட் ஒன்ஸ் அகைன் இஸ் லைக் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ரிவர்ஸ் பயசிங் மாதிரி தான். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்ட் ரிவர்ஸ் பயசிங்கில் நம்ம என்ன தியரி பார்த்துருந்தோம்னா இனிஷியலி வந்து நமக்கு ரெண்டு சைட்லேயும் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். பி சைடில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக ஹோல்ஸும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக எலக்ட்ரான்ஸும் இருக்கும். என் சைடில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக எலக்ட்ரான்ஸும் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக ஹோல்ஸும் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ரிவர்ஸ் பயஸ் பண்ணோம்னா இந்த ரிவர்ஸ் பயஸ் பொட்டன்ஷியல் பேரியருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அன்லைக் ஃபார்வர்ட் பயசிங் விச் ஆப்போசஸ் பொட்டன்ஷியல் பேரியர், ரிவர்ஸ் பயஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் என்ன பண்ணோம்னா ரெண்டு சைடில் இருக்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அதை ரிப்பல் பண்ணும், அதை அட்ராக்ட் பண்ணி ஜங்ஷனுக்காகவே இழுத்துரும். ஸோ டிப்ளீஷன் ரீஜனோட விட்த் வைட் ஆகிட்டே போயிடும், அதனால் பேரியர் பொட்டன்ஷியல் அதிகமாகிட்டே போயிடும். பட் திஸ் ரிவர்ஸ் பயஸ் சப்போர்ட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னு படிச்சிருந்தோம். கரெக்ட் தானே? ஸோ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் கிராஸ் ஆகிறதுனால அங்கே வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். தட் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஆர் லீக்கேஜ் கரண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். சின்ஸ் இது மைனாரிட்டி கேரியர்ஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகிறதுனால இது யூஸ்வலி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கரண்ட் வந்து அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அப்ளைட் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன்னா இது மைனாரிட்டி கேரியர்ஸால் ஃப்ளோ ஆகிற கரண்ட். மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் யூஸ்வலி கிரியேட்டட் பை டெம்பரேச்சர் ரைஸ் ஆர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் தான் நம்ம படிச்சிருப்போம். நம்ம அப்ளை பண்ணுற ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து அந்த மைனாரிட்டி கேரியர்ஸை டிரைவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ஜங்ஷன் டுவார்ட்ஸ் டிரைவ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதுவாக மைனாரிட்டி கேரியர்ஸை ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் க்ரியேட் பண்ணாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜில் ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் கரண்ட் ரைஸ் ஆகாது. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே தான் இந்த கர்வும் சொல்லுது நமக்கு. நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் இனிஷியலி ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் வந்து 0 வோல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ரெண்டு சைட்லையும் நிறைய மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். அபண்டண்ட்டாக டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டு சைடும் இருக்குது. பட் ஸ்டில் அதால் வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி கெயின் பண்ணியிருக்காது டு கிராஸ் த ஜங்ஷன். நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். ஈவன் தோ ஸ்மால் வோல்டேஜ்னாலும் ஒரு சர்டன் ஸ்மால் வோல்டேஜாவது கொடுத்தா தான் அது டிரைவ் பண்ணும் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டு சைடு ஜங்ஷன் டுவார்ட்ஸ் வந்து. ஸோ பட் ஒரு சர்டன் வோல்டேஜ் ஸ்மால் வோல்டேஜ்லேயே அது வந்து சஃபிஷியன்ட் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு கிராஸ் பண்ணிவிடும். அதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தான் வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் தேவைப்படாது அதுக்கு மேலே வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில். அதே தான் இங்கே நமக்கு சொல்லுது. ஃபஸ்ட்டு 0 வோல்டேஜ் இருக்கப்போ நமக்கு ஈவன் தோ தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி கேரியர்ஸ் ரெண்டு சைடு அபண்டண்ட்டாக இருந்தாலும் கரண்ட் ரைஸ் இருக்காது. when it is 0 current is also 0. கரெக்ட் தானே? ஸ்லோவாக அதை ரைஸ் பண்ண கொஞ்சம் மைனாரிட்டி கேரியர் ஸ்லோவாக எனர்ஜியை கெயின் பண்ணிவிட்டு கிராஸ் ஆகும். அதனால் நமக்கு ஸ்லோவாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் கரண்ட் வந்து. பட் ஒரு பாயிண்ட் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை டச் பண்ண உடனே அதுக்கு மேலே நமக்கு வோல்டேஜே தேவைப்படாது. இந்த பாயிண்ட்டே போதுமான அளவுக்கு ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் தான் டு ஸ்வீப் ஆர் டு டிரைவ் ஆல் த மைனாரிட்டி கேரியர்ஸ் டுவார்ட்ஸ் ஜங்ஷன். இதுக்கு மேலே நமக்கு எவ்வளோ தான் வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் கரண்ட் ரைஸே ஆகலை, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் பேர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த பாயிண்ட் மேக்ஸிமம் நமக்கு தேவைப்படும் டு ஸ்வீப் ஆர் டிரைவ் ஆல் மைனாரிட்டி கேரியர்ஸ் டுவார்ட்ஸ் ஜங்ஷன் ரிவர்ஸ் பயசிங் வோல்டேஜில்.
நம்ம வந்து ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜில் கட் இன் வோல்டேஜ் பார்த்துருப்போம். எந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் கரண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் ஆகுமோ அந்த பாயிண்ட் கட் இன் வோல்டேஜ்னு பார்த்துருப்போம். இங்கேயும் அதே மாதிரி தான். எந்த பாயிண்ட்டோட சேச்சுரேஷன் ரீச் ஆகுது, சேச்சுரேஷனாக ஒரு சேம் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பாயிண்ட்டில் சேச்சுரேஷன் ரீச் ஆகுதோ கரண்ட் வந்து அந்த பாயிண்ட்டை சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ இந்த கர்வ் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தா எல்லாமே வந்து ஒரு ரிவர்ஸ் பயஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவுட்புட் சைடு இஸ் ரிவர்ஸ் பயஸ்ட் அண்டர் ஃபார்வர்ட் ஆக்டிவ் பயசிங். ஸோ ரிவர்ஸ் பயஸ்டில் நமக்கு எப்படி வந்து வோல்டேஜை கொஞ்சம் ஸ்லோவாக நமக்கு தேவைப்படும் டு டிரைவ் ஆல் த மைனாரிட்டி கரியர்ஸ் அக்ராஸ் ஜங்ஷன். ஒன்ஸ் அந்த பாயிண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம வோல்டேஜை எவ்வளோ தான் ரைஸ் பண்ணாலும் கரண்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு சேமாக தான் கிடைக்கும். ஸோ இது ஒரு கன்க்ளூஷன். இன்னொரு கன்க்ளூஷன் இதிலேருந்து ட்ரா பண்ணுறது என்னென்னா, when we increase base current, collector current is also getting increased. நமக்கு அதில் பார்க்குறப்போ அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண இன்புட் கரண்ட் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அதை ரைஸ் பண்ண டிப்ளீஷன் ரீஜன் வித் அதிகமாகும். அதனால் பேஸோட வித்து கம்மியாகும். அதனால் பேஸ் கரண்ட் கம்மியாகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல அப்படியே பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ண கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகுது. அது ஏன் அப்படின்னா, திரும்ப ஒரு சின்ன ஒரு தியரி. ஓகே, பாயிண்ட் என்னென்னா, பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ண கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகுது அப்படின்றது தான். அது எப்படின்னு பாருங்களேன். நான் ஆல்ரெடி அதுக்கு தான் ஃபஸ்ட்டே ஒர்க்கிங் சொல்கிறப்ப சொல்லியிருந்தேன். கலெக்டர் கரண்ட் எதோட ரிசல்ட் அப்படின்னா, நம்ம இங்கே அப்ளை பண்ணுற ஃபார்வர்ட் பயஸால் இங்கே இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எமிட்டர் வந்து பேஸ்க்கு கிராஸ் ஆகிறனால கிடைக்கிற ரிசல்டன்ட் கரண்ட் எமிட்டர் கரண்ட். ஸோ இங்கே நம்ம ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜ் அதிகம் பண்ண மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகிட்டே இருக்கும் ஜங்ஷனு, மோர் எமிட்டர் கரண்ட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேஸ் கரண்ட் எதோட ரிசல்ட்டு நம்ம பார்த்துருந்தோம்னா, இங்கேருந்து போகிற எலக்ட்ரான்ஸ் இங்கே பி சைடில் இருக்க சில ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். அந்த ஹோல்ஸை லூஸான அந்த ஹோல்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக இங்கே பாசிட்டிவ் சைட்லேருந்து சில ஹோல்ஸ் இது சப்ளை பண்ணும். இதனால் கிடைக்கிற கரண்ட் பேஸ் கரண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ இந்த வோல்டேஜை ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜை ரைஸ் பண்ண நமக்கு மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இது சப்ளை பண்ணும். கரெக்டாக? ஸோ பேஸ் கரண்ட் அதிகமாகும். ஸோ ஃபார்வர்ட் பயஸை ரைஸ் பண்ண நமக்கு நிறைய ஹோல்ஸ் இங்கே சப்ளை ஆகும். இதனால் பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். இதை ரைஸ் பண்ண ஆல்ரெடி எமிட்டர் கரண்ட் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஃபார்வர்ட் பயஸ் வோல்டேஜில் அதிகம் பண்ண எமிட்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இங்கேருந்து இங்கே கிராஸ் ஆகும். அதனால் எமிட்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும். நம்ம பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணணும்னா நம்ம ஃபார்வர்ட் பயஸிங் வோல்டேஜை ரைஸ் பண்ணணும். பட் இதை ரைஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எமிட்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஸோ பேஸ் கரண்ட்டை எமிட்டர் கரண்ட் ரைஸ் பண்ணாமல் நம்மளால் ரைஸ் பண்ண முடியாது. ஒரு பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணோம்னா எமிட்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். இங்கேருந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வரும். அதே மாதிரி இங்கேருந்து நிறைய நம்பர் ஆஃப் ஆல்ரெடி இருக்கிற மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸாக இருக்க எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகும். இந்த ஃபார்வர்ட் பயஸ் பண்ணுறதுனால ரைஸ் பண்ணுறதுனால மேபி இங்கே வந்து ஒரு 100 ஹோல்ஸ் எனக்கு கிடைக்குதுன்னா இங்கேருந்து ஒரு 1000 எலக்ட்ரான்ஸ் இங்கே கிராஸ் ஆகிருக்கும். புரியுதா? ஏன்னா இங்கே வந்து நிறைய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஹெவிலி டோப்ட் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இதுலேருந்து நிறைய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் இருக்கும். ஒரு ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணுறதுனால இங்கே பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். ஏன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இங்கே கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் இங்கேருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இங்கே கிராஸ் ஆகும். சின்ஸ் இட்ஸ் ஹெவிலி டாப்ட், த அமௌண்ட் ஆஃப் ஹோல்ஸ் கிரியேட்டட் இன் த பேஸ் ரீஜன் இஸ் ஆல்வேஸ் லெஸர் தென் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கிராசிங் த ஜங்ஷன் ஃப்ரம் எமிட்டர் டு பேஸ். ஸோ இங்கேருந்து நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணோம்னா ஒரு 100 ஹோல்ஸ் கிரியேட் ஆனிச்சுன்னா முன்னாடி இருந்ததை விட பேஸ் கரண்ட் ஒரு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? பட் இங்கேருந்து ஒரு 1000 எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்திருக்கு. வந்த 1000 எலக்ட்ரான்ஸில் ஒரு 100 எலக்ட்ரான் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஹோல் கூட ரீகம்பைன் ஆக முடியும். ஏன்னா இங்கே 100 ஹோல்ஸ் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் 900 எலக்ட்ரான்ஸும் கலெக்டர் ரீஜனுக்கு போயிடும். கரெக்ட் தானே? ஸோ அப்போ கலெக்டர் கரண்ட்டும் ஈவென்ச்சுவலி ரைஸ் ஆகிடும். புரியுதா? ஸோ ஒரு பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணோம்னா நம்ம கலெக்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும். அது எப்படின்னா இப்படி தான். ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணோம்னா தான் நமக்கு பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பி சைடுக்கு மோர் நம்பர் ஆஃப் ஹோல்ஸை வந்து சப்ளை பண்ணும். அதனால் பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். பட் அட் த சேம் டைம் ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணுறதுனால எமிட்டரில் இருக்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை இன்னும் மோர் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸை பி சைட் புஷ் பண்ணும். இந்த ஃபார்வர்ட் பயஸ் ரைஸ் பண்ணுறதுனால எமிட்டர்லேருந்து ஒரு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் பேஸ்க்கு இருக்கிற அந்த சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மோர் தென் இங்கே இதனால் வர ஹோல்ஸை விட.
மேபி ஒரு 1100 ரேஷியோவில் இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா ஒன்லி ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கேருந்து ஒரு 100 எலக்ட்ரான்ஸ் தான் இங்கேருந்து கிரியேட் ஆன 100 ஹோல்ஸ் கூட ரீகம்பைன் ஆகும். ரிமைனிங் 900 எலக்ட்ரான்ஸ் கலெக்டர் சைடுக்கு போயிடும். அதனால் கலெக்டர் கரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஸோ சிம்பிளி பேஸ் கரண்ட் ரைஸ் ஆனால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். அதுதான் வந்து இந்த கிராஃப்லையும் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஃப்ரெண்ட் கர்வில் ஒரு சேம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே ட்ரா பண்ணோம்னா இப்படி ட்ரா பண்ணலாமா? when base current is 0 மைக்ரோஆம்பியர் அதோட கலெக்டர் கரண்ட் மேபி இந்த பாயிண்ட் வந்து ஒரு 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 இருக்கும், 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. when base current is 10 மைக்ரோஆம்பியர் for the same voltage collector current is 2 ரைஸ் ஆகிருக்கு. கரெக்ட் தானே? அந்த பேஸ் கரண்ட் இஸ் 20 மைக்ரோஆம்பியர் ஃபார் த சேம் அவுட்புட் வோல்டேஜ் ஒன்ஸ் அகைன் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ அதுதான் கிராஃப் சொல்லுது. அவ்வளோதான். இந்த ரெண்டு கன்க்ளூஷன் தான் இதில் இருக்கும். ஒன்று, இட் லுக்ஸ் லைக் அ ரிவர்ஸ் பயஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ஸ் பயஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம வோல்டேஜ் வந்து 0 இருக்கப்போ இது 0 தான் இருக்கும். சின்ஸ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியருக்கு சஃபிஷியண்டான எனர்ஜி இருக்காது டு ஸ்வீப் ஆர் டிரைவ் டுவார்ட்ஸ் த ஜங்ஷன். இதை ரைஸ் பண்ண ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டே வரும். பட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ்லேயே அது சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிடும். அதுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் கரண்ட்டில் பெருசாக வந்து சேஞ்ச் இருக்காது, ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணால் கலெக்டர் கரண்ட் ரைஸ் ஆகும். அவ்வளோதான். நவ் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ரீஜன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஒன்று சேச்சுரேஷன் ரீஜன், இன்னொன்று கட் ஆஃப் ரீஜன், இன்னொன்று ஆக்டிவ் ரீஜன், இன்னொன்று பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு 4 ரீஜன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு சேச்சுரேஷன் ரீஜன் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருந்தால ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் ஸ்லோவாக வோல்டேஜ் ரைஸ் பண்ண கரண்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட் கரண்ட் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கர்வ்ஸோட சேச்சுரேஷன் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்க ரீஜன் தான் சேச்சுரேஷன் ரீஜன். இந்த கர்வுக்கு இது சேச்சுரேஷன் பாயிண்ட்டா, இந்த கர்வுக்கு அதே மாதிரி இது சேச்சுரேஷன் பாயிண்ட்டா, இந்த கர்வுக்கு இது, இந்த கர்வுக்கு இது, இதுக்கு இது. ஸோ இந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு உள்ளார இருக்கிற ரீஜன் பேர் சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கட் ஆஃப் ரீஜன். நவ் ஈவன் தோ பேஸ் கரண்ட் இஸ் 0 மைக்ரோஆம்பியர், நமக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கலெக்டர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்ட் தானே? அது ஏன் அப்படின்னா டியூ டு thermally generated minority carriers. ஸோ அண்டர் ரிவர்ஸ் பயசிங் கண்டிஷனில் நமக்கு அபண்டண்ட்டாக வந்து ஒரு thermally generated minority carriers இருக்கும். ஈவன் தோ பேஸ் கரண்ட் இஸ் 0, நம்ம ஸ்லோவாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணாலே இந்த minority carriers கேன் கிராஸ் ஜங்ஷன் அண்ட் ப்ரொவைட் சம் கரண்ட். தட் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் லீக்கேஜ் கரண்ட் ஆர் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் when IB இஸ் 0 மைக்ரோஆம்பியர்ஸில் ஃப்ளோ ஆகிற இந்த ரீஜன் பேர் கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 ரீஜன் முடிஞ்சிச்சு. Third region, active region. Active region is the most commonly used region for almost any transistor. ஒரு டிரான்சிஸ்டரை if you want to operate the transistor effectively, we have to use the transistor in the active region. ஸோ மோஸ்ட்லி மெயினாக வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறது வந்து ஆம்ப்ளிஃபயருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது நம்மளும் பின்னாடி ஒரு அப்ளிகேஷனாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆக்டிவ் ரீஜனில் அதை யூஸ் பண்ணால் தான் இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆம்ப்ளிஃபயராக ஒரு சிக்னல்ஸ் இன்புட் சிக்னல்ஸ் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றது நம்ம ஆம்ப்ளிஃபயர் அப்ளிகேஷன் வரப்போ பார்ப்போம். பட் ஆக்டிவ் ரீஜன் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ரீஜன். ஸோ இந்த ரீஜன் தான் ஆக்டிவ் ரீஜன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜனில் வந்து இன்புட் சைடை வந்து ப்ராப்பர்லி ஃபார்வர்ட் பயஸ் பண்ணியிருப்பாங்க, அவுட்புட் சைடை ப்ராப்பர்லி ரிவர்ஸ் பயஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேம் வே நம்ம இன்புட் ரைஸ் பண்ணி பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதனால் அவுட்புட் கரண்ட்டும் நமக்கு ரைஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த கிராஃபில் பார்க்குற மாதிரி இதுதான் வந்து ஒரு ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஃபைனலி பிரேக் டவுன் ரீஜன். பிரேக் டவுன் ரீஜன் இஸ் சிம்பிள். நமக்கு ஆல்ரெடி பார்த்த பிரேக் டவுன் மெக்கானிசம் தான். எந்த ஒரு செமிகண்டக்டர் டிவைஸாக இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. அதை தாண்டி நம்ம அதுக்கு மேலே வந்து பயஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகும். அதனால் வந்து அந்த டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ ஒரு இன்புட் வோல்டேஜை வந்து நம்ம அவுட்புட் வோல்டேஜ் பயசிங் வோல்டேஜை ஒரு சர்டைன் வோல்டேஜ் ஆக்டிவ் ரீஜனுக்கும் அந்தாண்ட தாண்டி பயஸ் வோல்டேஜ் ரைஸ் பண்ணோம்னா அந்த ரீஜன் பேர் பிரேக் டவுன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? அவ்வளோதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். இன்னும் ஒன்று பெண்டிங் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில். என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆர் இம்பிடன்ஸ். சேம் திங் அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா R is equal to V divided by I. ஆர் ஒரு VI கேரக்டரிஸ்டிக்ஸில் ஒரு XY கிராஃபில்
ரெசிஸ்டன்ஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்லோப்னு சொல்லியிருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு பர்பெண்டிகுலர் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம்னா இப்படி ட்ரா பண்ணலாம். மேபி ரொம்ப ஸ்லைட்டான ஒரு இதுதான் கிடைக்குது நமக்கு ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்படி ட்ரா பண்ணோம்னா this is dx or del v, this is dy or del I. So slope not dy by dx or del I divided by del v. So நமக்கு resistance now 1 by slope. So therefore output resistance என்றனால output resistance or output impedance is equal to del VCE divided by del IC at a constant IB. Now the output impedance is the ratio of variation of collector emitter voltage to the corresponding variation of collector current at a constant base current. Output impedance is usually low for common emitter, low under common emitter configuration. நம்ம input impedance high ன்னு பார்த்துருந்தோமா, ஏன்னா base current usually கம்மியாக இருக்கும், அதனால் input impedance high ன்னு பார்த்துருந்தோம். அதே ரீசன் தான் output impedance லோவாக இருக்கும், ஏன்னா usually collector current அதிகமாக இருக்கும். ஸோ they are once again inversely proportional. இது அதிகமாக இருக்குன்றனால இது வந்து லோவாக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? டவுட் இல்லையே? ஸோ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். Now input characteristics concentrates on input side, output characteristics concentrates on output side. Transfer characteristics is nothing but it will give us the variation between output current versus input current at a constant voltage, output voltage. Now input characteristics, it will give us the variation of input current versus input voltage at a constant output voltage. Output characteristics will give us the variation of output current versus variation of output voltage at a constant input current. Transfer characteristics will give us the variation of output current versus variation of input current at a constant output voltage. So same circuit set பண்ணிட்டு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணோம்னா நமக்கு 0 IC இங்க இருக்கு, y axis தான் IC. ஓகே, and x axis IB இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துருந்தோம். IB ரைஸ் பண்ண IC வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கு ஏன்றதுக்கு தான் தியரி சொல்லியிருந்தேன். நம்ம IB வந்து ரைஸ் பண்ணணும்னா ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ் ரைஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் பயாசிங் வோல்டேஜ் ரைஸ் பண்ணணும்னா it will give more number of holes to base. So அதனால IB ரைஸ் ஆகும். At the same time it will push more number of majority charge carriers from emitter to base. இங்க இருந்து emitter to base ஒரு majority charge carriers that is electrons வந்து நிறைய நம்பர்ல இருக்கும். holes பேஸ்க்கு வந்து நம்பரை விட ஒரு 1000 ரேஷியோல இருக்குதுன்னா only 100 number of electrons தான் பேஸ்ல இருக்க 100 holes கூட ரியாக்ட் ஆகும், ரீகம்பைன் ஆகும். ரிமைனிங் 900 electrons கலெக்டருக்கு மூவ் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் வோல்டேஜ் ரைஸ் பண்ணாலும் பேஸ் கரண்ட் ரைஸ் ஆகும். பேஸ் கரண்ட் ரைஸ் ஆச்சுன்னா கரண்ட் ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்த்துருந்தோம், பேஸ் கரண்ட் கட் ஆஃப் ரீஜன் பார்த்துருந்தோம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்குறப்போ பேஸ் கரண்ட் 0 இருக்கப்போ கூட நமக்கு அவுட்புட் கரண்ட் வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருந்தா அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்ட் தானே? அது ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ரிவர்ஸ் பயாஸ்னால மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அங்கே அபண்டண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பயாஸ் வோல்டேஜ் கொடுத்தோம்னாலே அந்த small amount of reverse bias voltage will sweep or drive these minority currents towards junction. ஸோ அதனால வந்து நமக்கு லீக்கேஜ் கரண்ட் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இந்த கிராஃபில் பாருங்க, இந்த கிராஃப்லேயும் அதை கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கும் ஐசி வந்து. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிருக்காது, ரொம்ப முக்கியம். ஏன்னா பேஸ் கரண்ட் 0 அப்போ கூட கரெக்டாக கரண்ட் வந்து சில வேல்யூ இருக்கும், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இருக்கும். ஓகேவா? So this is usually in milliamps, and this is usually in microamps. So இதுதான் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் நமக்கு கிடைக்கும். பேஸ் கரண்ட் ரைஸ் பண்ண கிராஜுவலி நமக்கு கரண்ட் ரைஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். பட் ஈவன் when பேஸ் கரண்ட் இஸ் 0, கரண்ட் கரண்ட் வந்து certain amount இருக்கும். That is due to reverse saturation current ICEO அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. This is common emitter configuration CEO அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Reverse saturation current or leakage current அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Then once again characteristics draw பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து VI கேரக்டரிஸ்டிக்ஸ்னா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். கரெக்டாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தான் வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் வராது, ரெண்டுமே கரண்ட் இருக்கும். கரண்ட் வெர்சஸ் கரண்ட், அவுட்புட் வெர்சஸ் இன்புட் அப்படி இருக்கு. இது அவுட்புட் கரண்ட், இது இன்புட் கரண்ட். கரெக்ட் தானே? ஸோ அவுட்புட் வெர்சஸ் இன்புட்னா தட் இஸ் எஃபிஷியன்சி. கரெக்ட் தானே? நம்ம போடுற இன்புட் எவ்வளோ அவுட்புட் கிடைக்குதோ தட் இஸ் எஃபிஷியன்சி.
in terms of transistor, that is current gain, efficiency or quality or current gain அப்படின்னு நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் படிக்கிறப்ப படிச்சிடணும். காமன் பேஸ்னா ஆல்ஃபா இருக்கும். ஃபார் ஆல்ஃபா காமன் பேஸ்க்கு வந்து IC divided by IE இருக்கும். பீட்டா காமன் எமிட்டர்னா IC divided by IB அப்படின்னு இருக்கும். ஃபைனலி காமன் கலெக்டர்னா காமன் இருக்கும். IE divided by IB. இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி காமன் எமிட்டர் மோடு இதில் வந்து ஸ்லோப் ட்ரா பண்ணோம்னா dy by dx. ஸோ திஸ் இஸ் del IC divided by del IB. This is nothing but current gain. Correct? The common emitter mode. So beta is equal to del IC divided by del IB at a constant VCE. So current gain of the transistor under common emitter configuration is defined as the ratio of variation of collector current or output current to the corresponding variation of input current or phase current at a constant collector emitter voltage or output voltage. புரியுதா? அவ்வளோதான் transfer characteristics. ஃபைனலாக relationship between alpha and beta மட்டும் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இது ஓவராலாக புரிஞ்சதில்ல? டவுட் இல்லை? ஓகே. Okay. Now alpha versus beta. அதாவது current gain under common base mode versus current gain under common emitter mode. இது ரெண்டுத்தையும் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. current gain or efficiency under common base mode alpha நமக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியும்? output of current divided by input current in common base mode. common baseல output current என்ன இருக்கும்? I base இருக்கும், output இங்க ஒன்று இருக்கும், input இங்க ஒன்று இருக்கும். This is emitter, this is base, this is collector. So output current IC divided by input current IE. This is under common base mode. இதே common emitter modeல beta current gain என்ன கிடைக்கும்? அதே மாதிரி emitter இருக்கும், input side base இருக்கும், output side collector இருக்கும். So அப்ப IC divided by IB derma போலாம். இது equation 1, இது equation 2 னு வச்சுக்கோங்க. Now நம்ம வந்து working of NPN transistor படிக்கிறப்பவே ஒன்று படிச்சிருக்கோம். IE is equal to IB plus IC அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? According to Kirchhoff's law, sum of current flowing into the junction is always equal to sum of the current flowing out of the junction அப்படின்னு படிச்சிருக்கோம். ஒரு NPN transistorல இப்படி T மாதிரி நம்ம டிரா பண்ணிட்டோம்னா இந்த சைடு எமிட்டர், இந்த சைடு பேஸ், இந்த சைடு கலெக்டர் இருந்ததுன்னா so emitter current எப்படி இருக்கும்? base current to collector current எப்படி இருக்கும்? So sum of currents flowing towards the junction, that is collector and base, is equal to sum of the currents flowing out of the junction, which is only emitter current. So IB is equal to IB plus IC படிச்சிருந்தோம். கரெக்டா? The equation 3 னு வச்சுக்கோங்க. Now substitute equation 3 in equation 1. என்ன கிடைக்கும்? alpha is equal to IC divided by IB plus IC கிடைக்குமா? alpha is equal to IC divided by IB plus IC கிடைக்கும். Now divide all components by IE. அப்படி பண்ணா alpha என்ன கிடைக்கும்னா அதாவது எல்லாத்தையுமே IE ஆல டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணோம்னா IC divided by IE whole divided by IB divided by IE plus IC divided by IE கிடைக்குமா? இதுவும் சேம் தான். ஏன்னா சேம் காம்போனன்ட்டால ஒரு ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணோம்னா தட் gives us the same result தான். ஓகேவா? சோ இப்படி பண்ணோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 4 னு வெச்சுக்கோங்க. Now substitute 2 in 4 பண்ணா என்ன கிடைக்கும்? alpha is equal to IC by IE. Sorry. Divide all components by IB.
இப்போ பாருங்க IC by IB. Beta is equal to IC by IB. So this can be written as beta whole divided by IB plus by IB. 1 ஆயிடுமா? 1 plus IC by IB beta. Correct? So this is alpha versus beta. இதே beta versus alpha கண்டுபிடிக்கணும்னா இதை எழுதிக்கோங்க. உங்க புக்ல இருக்க டீடைலா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டைரக்டா கொடுத்துருப்பாங்க. beta next problem. Same. Now alpha is equal to beta by 1 plus beta பார்த்தோம். Beta எப்படி alpha கூட இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். Once again equation 2 எடுத்துக்குவோம். Substitute equation 3 in equation 2. நம்ம 3 in 1 பண்ணினோம். இப்போ substitute 3 in 2 பண்ணுவோம். Substitute 3 in or from 3 from 3 we can write IB is equal to IE minus IC. This is 5. எழுதலாமா? IE is equal to IB plus IC na IB is equal to IE minus IC. Correct? Now substitute 5 in 2. Anna beta is equal to IC divided by IB பதிலா IE minus IC எழுதலாமா? So beta is equal to IC divided by IE minus IC. Now once again divide all components by IE. இங்க என்ன இருக்கோ அதை டிவைட் பண்ணிக்கணும்னு வெச்சுக்கோங்க. உங்க ஈக்குவேஷன்ல IB இருந்தது, இங்க IE இருந்தது. So IE ஆல எல்லா காம்போனன்ட் டிவைட் பண்ணனும்னா we will get beta as IC divided by IE divided by IE divided by IE minus IC divided by IE. So now this is equation 6. Substitute 1 in 6. Now we will get beta as IC by IE is nothing but alpha. Correct? So alpha divided by IE by IE 1 by 1. So 1 minus IC by IE alpha.